தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா மே மாதம் 24/5/2025 ஆகிறதுங்க. நேற்று நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி அறிவித்தபடியே மேற்கு மாவட்டங்களில் மழை உருவாகி டெல்டா மற்றும் கடலோர மாவட்டம் சென்னையில் கூட மழைங்க. நேற்று குறிப்பாக பார்த்திங்கன்னா அறிவித்ததுபடியே தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மதியமே மழை உருவானது. பிறகு அந்த மணப்பாறையில் ஒரு மழை உருவானது. பார்த்திங்கன்னா அந்த மணப்பாறை கரூருக்கு கிழக்கே, மணப்பாறை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே மதியம் மாலையில் ஒரு சிறிய மலை மேகம் உருவானது. அந்த மலை மேகம் அது அப்படியே கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த கிழக்கு நோக்கி வர 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 என்னாச்சுன்னா அதிகமான ஒரு மேக உற்பத்தி, அதிகமான ஒரு ஈரப்பதம் கிடைத்து அந்த மலை மேகம் அப்படியே உருவாகி அது ஒரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி நெருங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக உருவெடுத்தது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று மேற்கு திசை காற்றும் கரூர் வரைக்கும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தெற்கு காற்று, அதாவது இந்த கடல் காற்று பார்த்திங்கன்னா நேற்று சரியாக மாலை 4 மணிக்கெல்லாம் கடலோரம் டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் அந்த தெற்கு காற்று அப்படிங்கிறது நுழைந்திருக்கிறது. ஸோ இந்த மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் சந்தித்ததனால நேற்று டெல்டாவில் அதிகமான ஒரு மழைப்பொழிவு, சில இடங்களில் மிக கனமழை கூட பெய்திருக்கிறது. நேற்று கரூர் மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை கொடுத்துருக்கு. ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாமே பரவலான மழைங்க. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டைக்கு வடக்கே மழைங்க. கும்பகோணம் அப்படியே நேர்கிழக்கே கும்பகோணம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டைக்கு வடக்கே மழைங்க. அதிராமப்பட்டினம் வடக்கு பகுதி, குறிப்பாக இந்த நாகப்பட்டினம், சீர்காழி, காரைக்கால், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, தகட்டூர் மையமாக வைத்து பல இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்திருக்கிறது. அதே போல் பெரம்பலூர், சின்ன சேலம் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாயிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உருவான மழை திண்டிவனம், செய்யாறு, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, உளுந்தூர்பேட்டையில் அதிகமான ஒரு மழை கொடுத்துருக்கு. இதில் திண்டிவனத்தை மையமாக வைத்து பல மணி நேரங்கள் மழை கொடுத்துருக்கு. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு பல இடங்களில் மழைங்க. நேற்று இரவு பார்த்திங்கன்னா கிழக்கு மாவட்டங்களில் அந்த மலை மேகம் வந்தடையும் போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையும் கொடுத்திருக்கிறது. இது நம்ம அறிவித்தது ஒன்று தான். ஸோ அடுத்து இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெயிலோடைய தாக்கம் எப்படி இருக்கும், மழை பொழிவு எப்படி இருக்கும், வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை எந்தெந்த இடங்களுக்கு மழை கொடுக்க போகுது, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை, அதாவது வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது நேற்றை விட சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று புரிஞ்சிருக்கும், நேற்று பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே ப்ளூ கலர் வானம் காணப்படுது. ஆனால் இன்றைக்கி தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய இருக்கிறது. இதனால் இன்று முதல் அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள், அதிகமான ஒரு மேகமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் சில மாவட்டங்களில் மட்டுமே தரை வெப்பம் உயரும். ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் தரை வெப்பம் உயராமல் ஒரு இதமான வெயில், ஒரு மங்கலான வெயில் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டுமே அதிகமான ஒரு தரை வெப்பம் உயரலாம். ஆனால் நேற்று போல் அந்தளவுக்கு வெயில் அடிக்குமா தெரியல. ஆனால் சில இடங்களில் மட்டுமே அதிகமான ஒரு தரை வெப்பம் உயரும். ஆனால் கண்டிப்பாக பல்வேறு மாவட்டங்களை வெயில் இல்லாமல் ஒரு இதமான ஒரு மங்கலான ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படுங்க வெயில், சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்ய போகுது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கோயமுத்தூர் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொள்ளாச்சி, பாலக்காடு, கணவாய், வால்பாறை, தேனி, ராஜபாளையம் எல்லாமே மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருங்க.
எந்த நேரத்திலும் மழை வந்து பெய்யலாம். சரிங்களா? தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போதுங்க. இன்று முதல் நீலகிரி, கோயமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, பாலக்காடு, கணவாய் மற்றும் கரூருக்கு மேற்கே மழை பெய்யும். தேனி, ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு மேற்கே, அதேபோல் கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், நாகர்கோவிலுக்கு எல்லாமே அடுத்த வரும் நேரத்தில் கனமழை விட்டு பதிவாகலாம். தொடர் மழையாக கூட பெய்யுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கேரளா பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு அதிகனமழை தரக்கூடிய ஒரு மேகக்கூட்டங்கள் இப்போ உருவாகிட்டு இருக்கு கடலில். அதுவும் நம்ம கேரளா பக்கத்தில் உருவாகிட்டு இருக்கு. இது வரக்கூடிய மணி நேரங்களில் ஒவ்வொன்றாக வரிசையாக அப்படி கேரளாக்குள்ளே நுழைய போது திருச்சூர், கொச்சி எல்லாமே அதிகனமழை இருக்கிறது. கோழிக்கோடு, கல்பரா, வடக்கு கேரளா, தெற்கு கேரளா மாநிலம் முழுவதுமே அடுத்த 5 தினங்களுக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. சரிங்களா? ரெட் அலர்ட் எச்சரிக்கை பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும், எங்கெங்கெல்லாம் அதிகனமழை பெய்யும் அப்படிங்கிறத இந்த அறிக்கையில் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் இடி மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கன்னா திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், விளாத்திக்குளம், ராமநாதபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டையில் சில இடங்களில் மட்டுமே எதிர்பாருங்க. ஏன்னா இப்போ வந்து மேகமூட்டமாக இருக்குது. நேற்று வந்து பல்வேறு மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஒரு புளூர் கலர் வானம் காணப்படும், மிக தெளிவான வானம் காணப்படுது. ஆனால் இப்போ வந்து மேகமூட்டம் இருக்கிறது. இதனால் தரை வெப்பம் சில இடங்களில் மட்டுமே உயர்ந்து வருகிறது. இதனால் சில இடங்களில் மட்டுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, காரைக்குடி, மதுரை, தென் மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, கரூர், கோயமுத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் மாவட்டம் வடக்கே சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை, திருத்தணி, செங்கல்பட்டு, மரக்காணம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் சில இடங்களில் மட்டுமே வட மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், அரியலூர், இன்றைக்கும் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை டெல்டாவில் இன்றைக்கும் மழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேற்றை விட அந்தளவுக்கு மழை பெய்யணும் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ வந்து மேகமூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தரை வெப்பம் உயரணும். தரை வெப்பம் உயர்ந்தால் தான் நேற்று வந்து டெல்டாவில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது இந்த டெல்டாவில் அதிகமான இந்த இடி மின்னல்கள் பதிவானது. இடி மின்னல் சில இடங்களில் மிக கனமழை கூட கொடுத்திருக்கிறது. இன்னும் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துட்டு இருக்கின்றன. இப்படி பல்வேறு கண்டிப்பாக மழை பெய்யும் போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. சூறாவளி காற்று திடீரென்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தெற்கு காற்று இப்போ கூட நுழைந்து கொண்டிருக்கிறது. தெற்கு காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்தித்து இன்றைக்கும் நேற்று போல் மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் மிக பிரகாசம் அதிகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் மற்றும் கிழக்கு மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை வந்து மேற்கிலிருந்து மழை வந்து உருவாகும். முதல்ல இந்த கேரளாவிலிருந்து மழை மேகம் அப்படியே வரிசையாக வரும். அந்த மழை மேகம் ஒவ்வொன்றாக தீவிரம் அடைந்து கிழக்கு நோக்கி அந்த மேற்கு திசை காற்று என்ன பண்ணும்னா ஒவ்வொரு மேகமாக கிழக்கு நோக்கி அனுப்பப்படும் போது அந்த கிழக்கு நோக்கி மணப்பாறை, திண்டுக்கல், திருச்சி வரும்பொழுது அது வந்து ஒரு இடிமலை தரக்கூடிய ஒரு மேகமாக மாறி அப்படியே ஒரு பரவலான ஒரு மழை கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கவனமாக இருங்க. நேற்று மழை பெய்த அதே இடங்களுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே கவனமாக இருங்க. அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா இரு கடலிலுமே சுழற்சி இருக்குங்க. இப்போ மும்பைக்கு மிக அருகே மும்பை, ரத்தனகிரி மற்றும் மங்களூருக்கு வடக்கே மும்பைக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இதுதான் சக்தி புயலாக உருவெடுக்க போடுது. இது வந்து மும்பை மற்றும் நாக்சிங், ஜோலாக்பூர் வழியாக கரை கடக்க வாய்ப்பு இருக்குது. இது பெரும்பாலும் குஜராத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, மும்பைக்கு கூட கரை கடக்க வாய்ப்பு இருக்குது சக்தி புயல். அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த புயல் வந்து இன்னும் உருவாகவில்லை. இது வந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கிறது. இது வரும் நாட்களில் ஒரு புயலாக மாறி தீவிர புயலாக மாறி புவனேஸ்வர், ஒடிசா, கொல்கத்தா நோக்கி நகர்ந்து அப்படியே அலகாபாத்து வட இந்தியாவுக்குள்ளே போக போகுதுங்க. இது 2 புயலுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு வராது. இதனால் நம்ம தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டாம். இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க, புயல் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. புயல் பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. இந்த 2 புயலுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்காது. இந்த 2 புயலும் என்ன பண்ணும்னா நம்ம தமிழகத்திற்கு நேற்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் ஒரு மழை மேகத்தை மட்டும் உருவாக்கி கொடுக்கும். சில நேரங்களில் காற்றோடைய வேகம்
அந்த புயல் நோக்கி காற்று அந்த காற்று வந்து நம்ம தமிழகத்திலிருந்து காற்று ஈர்க்கப்படும் பொழுது ஈர்க்கும் சக்தி அதிகமாகும் போது வலுவான ஒரு காற்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த 2 புயலுமே நம்ம தமிழகம் நோக்கி வராது. இந்த 2மே ஒரு புயல் மும்பை பக்கம் போகும்போது மும்பை, குஜராத், இன்னொரு புயல் வந்து நாக்பூர், ராய்ப்பூர், புவனேஸ்வர், கொல்கத்தா, ஒடிசா பக்கம் போகும்போது இந்த 2 புயலுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். இன்னொன்று நம்ம தமிழகத்திற்கு இடி மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த 2 புயலுமே இப்போ உருவாகுறதுனால காற்றோடைய வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் அலர்ட் எச்சரிக்கையான எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலகிரி மாவட்டம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாய்ப்பு இருக்குது. நீலகிரி, கோயமுத்தூருக்கு மேற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் தேனி மாவட்டம் மேற்கு பகுதி, ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலிக்கு மேற்கே, கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்களில் மட்டும் ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில், திருநெல்வேலி மேற்கு, கடைநல்லூர், தேனி, கோயமுத்தூருக்கு மேற்கு, அதே போல் நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டங்களில் மேற்கே மழை உருவாகி கிழக்கு நோக்கி மழை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், திருவண்ணாமலை, வட மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகும். டெல்டா மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகும். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.